சிம்பிளிஃபைஸ் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. ஜஸ்ட் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். இது எப்படி போடுறேன்னு பார்க்கலாம். ஸோ 5t² டிவைடட் பை 4 காமனாக எடுத்துருங்க. அப்போ 1 4s are 4, 2 4s are 8 இன்ட்டு 6 காமன் எடுத்தால் 1 6 are 6, 2 6 are 12, 10t. ஓகேங்களா? 2 2s are 4, 3 2s are 6, இது கேன்சல் ஆகிரும். t 2 t ஒரு t கேன்சல் ஆகிரும். 1 5s are 5, 2 5s are 10. ஸோ என்னோட ஆன்சர் 3t டிவைடட் பை 4. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னாலே நம்மளோட ஃபார்முலா டெல்டா ஈக்குவல் டு d² மைனஸ் 4ac. இதில் முதல் பேசிக்ஸ் நார்ம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டெல்டா விட ஜீரோ வந்து ஜீரோவோட டெல்டா அதிகமாக இருக்கும், ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கும். டெல்டா வந்து ஜீரோவோட கம்மியாக இருக்கும். இது வந்து ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸு, ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ். இதோட ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸு. இது வந்து என்னென்னா ரியல் ரூட், நோ ரியல் ரூட். நல்லா கவனிச்சுங்க அது என்ன டிஃப்ரென்ஸுன்னு. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, அது நான் எப்படின்னு நான் ப்ரீஃபாக கொடுத்துட்றேன். இது பாருங்கடா, ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா என்னென்னா ப்ளஸ் வேல்யூவில் இருந்தால் ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸு, ஜீரோ வந்துச்சு அப்படின்னா ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸு, மைனஸ் வேல்யூவில் வந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்டு. ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து ஏன்னு வச்சுக்கணும். a ஈக்குவல் டு √2. இது வந்து b ஈக்குவல் டு √3. நல்லா கவனிக்கோங்க. இது ஸ்கொயர்டு அப்புறம் சிங்கிள் வேல்யூ கான்ஸ்டன்ட். இது வந்தால் தான் இதை அரேஞ்ச் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இது ஏவாக எடுத்துக்கிட்டோம். இது b, அதாவது என்னென்னா b வந்து என்னது -3, சாரி b வந்து -3 எடுத்துக்கிறோம். c வந்து 3√2 எடுத்துக்கிறோம். ஸோ a √2 வேரியபிளை தவிர மிச்சத்தை எடுத்துக்கிறோம். b -3, c 3√2. ஸோ நமக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். b² -3² -4 இன்ட்டு a இன்ட்டு c. ஓகேங்களா? 3 3s are 9, மைனஸ் 4 2s are 8, 8 3s are 24. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் 6 15. ஆமாம் 15 கிடைக்குது. மைனஸ் 15 கிடைக்குது. அப்படி தானடா? 4 4 5 6 7 8 9 நீங்கள் 5 15 கிடைக்குது. மைனஸில் வேல்யூ வந்தாலே இது என்ன ரூட்டு? நோ ரியல் ரூட். ஸோ இட் இஸ் ஏ நோ ரியல் ரூட். ஓகேவாப்பா? இதில் 25th கொஷின் பாருடா. In a triangle ABCD and E are in points on the sides AB and AC, the such that is DE is a parallel of BC. அப்போ வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு பேரலோட வேல்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஃபார்முலா AD டிவைட் பை DB ஈக்குவல் டு AE டிவைட் பை EC. அப்படி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ADக்கு வந்து 8x - 7, DB 5x - 3 ஈக்குவல் டு நெக்ஸ்ட் AE 4x - 3. நெக்ஸ்ட் வந்து என்னது? EC 3x - 1. அப்படியே இதை என்ன பண்ணுங்கள்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 8x - 7 இன்ட்டு 3x - 1 ஈக்குவல் டு 4x - 3 இன்ட்டு 5x - 3 பண்ணுங்கள். 8 3s are 24x² minus 8x minus 7 3s are 21x minus into minus plus 7. இது 5 4s are 20x² minus 4 3s are 12x. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் minus 15x plus 3 3s are 9. இப்போ எல்லாத்தையும் ஒரு செட் கொண்டு வாங்க. இது அப்படியே எழுதிக்கலாம். 24x². இது ரெண்டையும் ஆட் பண்ணால் minus 29x plus 7. இங்கே வரும்போது minus 20x². ரெண்டையும் ஆட் பண்ணால் -27. -27 இந்த பக்கம் வரும்போது +27x மாறுது. அந்த பக்கம் -9 ஈக்குவல் டு 0 போட்டாச்சா? 24லேருந்து 20 கண்டிச்சுமாக்கும் 4x². 29லேருந்து 27 போச்சுன்னா -2x. 9னா -2 ஈக்குவல் டு 0. ஓகே பாப்பா? ஓகே, இப்போ வந்து பாருங்கள். இதில் எல்லாத்தையும் 2 ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைடட் பை 2 போட்டால் என்ன கிடைக்கும்? 2x² - x - 1 ஈக்குவல் டு 0.
அப்படி தானே இப்போ நமக்கு 2 டிவைட் பண்ணும்போது கிடைக்கும். கரெக்டுங்களா? புரியுதா அந்த சம்மு? ஓகேப்பா, இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் அப்ளை பண்ணலாம். 2 கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுவோமா இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் -1. ஸோ இது என்ன பண்ணலாம், டிவைடட் பை 2 போடலாம். போட்டமாக்கும் என்ன வரும், 2x + 1 வரும். இங்கே 2 கேன்சல் ஆச்சுன்னா x -1 வரும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணலாம், 2x + 1 = 0. இப்போ 2x = -1, x = -1/2. இது x - 1 = 0, x = 1. ஸோ எப்போவுமே ப்ளஸ் வேல்யூ தான் கன்சிடர் பண்ணுவோம், மைனஸ் வேல்யூ கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ நம்மளோட எக்ஸோட வேல்யூ = 1.